இப்போது நிலமாகட்டும் வீடாகட்டும் அது ஒரு அதிகாரம். கல்வீடுன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு கிராமத்துலலாம் இருக்கும்போது கல்வீடுங்கிறத பெரிய வீடாக பார்ப்பாங்க. அப்போது வீடுங்கிறது வந்து எப்போதுமே ஒரு அதிகார மையமாக தான் இருக்குது. அதனால் வீடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவை. இப்போ நாம் வந்து ஒரு நிதி ஆலோசகர் வந்து ஒரு கருத்தை சொல்லும்போது அது எல்லாருக்குமே அப்படியே பொருத்தி பார்க்கக்கூடாது. ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் அந்த இது வந்து மாறும். இப்போ நம்ம வீடு வாங்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறோம், பொது கருத்து. அப்போது ஒருத்தருக்கு வந்து தன்னுடைய தலைமுறையில் வீடே வாங்கலை, அப்பா அம்மா கிட்ட வீடே இல்லை, சென்னையில் வந்து இருக்கார், அவர் எல்லா வாடகை வீட்லேயும் இருந்து துரத்தப்படுகிறார் அப்படிங்கும்போது அவர்கிட்ட போயிட்டு நம்ம வந்து இந்த நிதி ஆலோசனை, இந்த பிரின்சிபலை வந்து நம்ம சொல்லி, நீ இதில் பணத்தை போடாதப்பா, வீட்டில் பணத்தை போடாத, நீ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பணத்தை போடு, பங்குச்சந்தையில் பணத்தை போடுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிதி முதலீடு அப்படிங்கிறது வந்து நிதியை சார்ந்த விஷயம் மட்டும் கிடையாது, சமூகம் சார்ந்த விஷயமும் கூட. அப்போ இந்த சமூகம் எப்படி கட்டமைக்கப்பட்டுள்ளது, ஒரு மனிதனுக்கான இருக்கின்ற வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத ஆராய்ந்து தான் அவருக்கான நிதி ஆலோசனையை வழங்க முடியும். அப்படி தான் நாங்கள் வழங்கிட்டு வரோம். அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலையிலிருந்து வருபவர்கள் எங்ககிட்ட வந்திருக்காங்க. ஒரு கிளைண்ட் வந்திருக்காங்க, அவர் வந்து நல்லா சம்பாதிக்கிறார், மாதம் 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கிறாரு, வீடு வாங்க போகிறேன்னாரு. அப்போ எடுத்த உடனே நான் சொன்னது அதுதான், நீங்கள் எதுக்கு வீடு வாங்குறீங்க, அதுக்கு பதிலாக நீங்கள் இதை பணத்தை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டு வச்சிங்கன்னா 45 வயசில் வந்து உங்களுக்கு நீங்கள் ரிட்டையர்டே ஆகிடலாம், பெரிய பணம் இருக்கும் அப்படின்னு. அப்போ அவர் எங்ககிட்ட சொன்னார், இல்லை சார், எங்களுக்கு வந்து வீடே கிடையாது, நான் தான் முதல் தலைமுறையாக கஷ்டப்பட்டு நானே பணம் செலுத்தி படித்து இப்போ தான் வந்திருக்கேன், அப்பா அம்மாவுக்கு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னாரு. அடுத்த விஷயம் நான் சொன்னதே, கண்டிப்பாக வீடு வாங்குங்க, உடனே வாங்குங்க, ஏன்னா அதை மீறின சந்தோஷம் எதுவுமே கிடையாது. அப்போ அவங்கெல்லாம் வீடு வாங்கணும். ஆனால் இப்போ என்ன தெரியுமா நடக்குது, அப்பா அம்மா ஊரில் வீடு வச்சுருப்பாங்க, இங்கே வேலைக்காக சென்னைக்கு வருவாங்க, நாளைக்கு இவங்க சென்னையில் தான் வேலை பார்ப்பாங்க உறுதியே கிடையாது. இது வந்து இப்படிப்பட்டவர்கள் வீடு வாங்குறதுனால என்ன ஆகிடுது, அந்த வீடே அவங்களுக்கு வந்து ஒரு காலில் மாட்டுகின்ற விலங்காக மாறிடுது. ஒரு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா, ஐயோ எனக்கு இங்கே வீடு இருக்குது, இதை விட்டு நான் எப்படி போகிறது, இதை சுற்றியே இப்படியே இங்கேயே முடங்கி போய்ட்றாங்க. நீங்கள் இங்கே வரீங்க, சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதை மட்டும் செய்யுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் போகிற ஊரில் வந்து அங்கேயும் வாடகைக்கு இருங்க, கடைசியாக எங்கே செட்டில் ஆகுறீங்களோ அங்கே வீடு வாங்கிக்கோங்க.